கமல் வந்து தன்னுடைய புத்திசாலித்தனத்தினால எம்பி ஆயிட்டார், அது ஒத்துக்கிறேன். ஏன்னா ஒரு கமல் மிகப்பெரிய புத்திசாலி. ஏன்னா அவர் சிங்கிளா ஒரு எம்பி ஆகிறதுக்கு பெரிய கூட்டத்தை கூட்டி எல்லாரையும் பலி வாங்கிட்டார். நீ கமலோட ஒட்டி கொண்டிருக்கிறது யாரு? அப்பாஸ் அவர்களும் சிநேகன் அவர்களும் தான். மற்றவெல்லாம் தெரிச்சு ஓட்டான். இந்த பணம் புளிக்குன்னு ஓட்டான். இப்ப இவர்கள் உள்ள இருந்து என்ன பண்ண முடியும்? கமல் வந்து அரசியலுக்காக தான் திமுக கூட்டம் சேர்ந்து நீங்க நினைச்சிருக்கீங்க. அது முற்றிலும் தவறு. கமலுடைய சினிமா கேரியர் செத்து விட்டது. அவருடைய தக் லைஃப் படம் 350 கோடி லாஸ். அவருடைய இந்தியன் 2 படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுத்தது, தயாரித்தது யாரு? ரெட் ஜெயன். கமல் வந்து எம்பி 350 கோடி கடன்ல இருக்காரு. அவருடைய தக் லைஃப் அட்டர் ஃபெயிலியர். அதுக்கு முன்னாடி எடுத்த படம் இந்தியன் 2 அட்டர் ஃபெயிலியர். அவருக்கு மார்க்கெட்டே இல்லை. கல்கின்னு ஒரு படம் போய் வெளி படத்தில் சின்ன சின்ன ரோல் நடிக்கிறாரு. எதுவுமே அவருக்கு சக்சஸ் கொடுக்கல. ஆனால் அவர் ப்ரொடக்ஷனில் அமரன், அவர் ப்ரொடக்ஷனில் போய் சிவகார்த்தியன் படம், அவர் ப்ரொடக்ஷனில் ரஜினியோட பெரிய ப்ராஜெக்ட், அவர் ப்ரொடக்ஷனில் இவர் ஓனர் நடிக்கிற ஒரு ப்ராஜெக்ட், அவர் ப்ரொடக்ஷனில் நெல்சனில் ரஜினி கமல் இணைந்து நடிக்கிற ஒரு படம். இத்தனை ப்ராஜெக்டுக்கான பணம் அவருக்கு எங்கிருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? இன்ப நிதியும் உதயநிதியும் ரெட் ஜெயின் மூலம் பினாமையாக கமலிடம் கொடுத்து நடிப்பதனால தான் கமல் இன்றைக்கு ஒட்டுமொத்தமா திமுக செய்யற எல்லா விஷயத்துக்கும் ஒரு ஊதுகோலாக இருக்கிறார். சுயமரியாதை இழந்த ஒரு நடிகர் கமல் அப்படின்றது எந்த ஒரு மாற்றம் இல்லை.